உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 12 ராசி அன்பர்களுக்கு 2026 ஆண்டுக்கான பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா ஒரு சில ராசி என்பர்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றமும், ஒரு சில ராசி என்பர்கள் வாழ்க்கையில் சில தேக்க நிலையும் அடைகிறார்கள். சில பிரச்சனைகளும் சில வருஷங்களை சந்திக்கிறாங்க. அது என்னென்ன விஷயங்களால் பிரச்சனைகள் வரும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, வாழ்க்கையில் நான் எதாவது சாதிச்சிருவேனா, ஏதாவது எனக்கு நல்லது நடந்துருமா. முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம் கடன் பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. அப்போ அந்த கடன் பிரச்சனை தீருமா தீராதா, வாழ்க்கையில் எந்த நிலைக்கு நம்ம போக முடியும், என்னெல்லாம் செய்யலாம், என்ன யோகங்கள் நம்ம இந்த வருஷம் இருக்குது, என்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும் அப்படின்னு ஒரு டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ண போகிறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு 2026 ஆண்டுக்கான பலன்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி யார் அப்படின்னா, கடன் தான் மிகப்பெரிய எதிரி. உங்களுடைய கூட பிறந்தவங்க, உங்களுடைய நண்பர்கள் மிகப்பெரிய எதிரியாக கடந்த ஒரு 5 வருஷத்தில் மாறியிருக்காங்க. நிறைய பேருக்கு பொருளாதாரத்தில் தேக்க நிலை, பொருளாதாரத்தில் வளர்ச்சி இல்லை, வேலை இழப்பு, தொழிலில் ஒரு முன்னேற்றமே இல்லை சார், எங்கே போனாலும் நஷ்டப்படுறேன், எங்கே போனாலும் கஷ்டப்படுறேன். எல்லா அறிவும் இருந்து எல்லா திறமைகளும் இருந்து கஷ்டப்படக்கூடிய ஒரே ராசி என்னென்னா இந்த மிதுன ராசி தான். ஏன்னா ராசியிலேயே குரு, ஜென்ம குரு வாழ்க்கையை அப்படியே அசைச்சு பார்த்துருப்பாரு, கஷ்டப்படுத்தியிருப்பார். படாத அவமானங்கள், படாத கஷ்டங்கள். நான் அது மாதிரி நினச்சி கூட பார்த்ததில்ல. அந்த மாதிரி அவமானப்பட்டேன், இந்த மாதிரி நான் கஷ்டப்படுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, அந்த மாதிரி கஷ்டப்பட்டேன். ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே என்னால் போதும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த மிதுன ராசி என்பதற்கு இருந்தது. அந்த நிலை எல்லாமே மாறக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த 2026 ஆண்டு இருக்க போகுது. ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய ஜென்ம குரு ஜூன் மாதம் 2ஆம் இடத்துக்கு உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்குது. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாற்றம் வருது, முன்னேற்றம் வருதுன்னா அது 2026 ஆண்டு தான். கொரோனாக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை நிலையே மாறிடுச்சு சார், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் சார்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த 2026 ஆண்டு இருக்கும். 10ஆம் இடத்தில் சனி பகவான், 2ஆம் இடத்தில் தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை. இந்த 2ஆம் இடத்துல குரு உச்சம் பெறும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, நிறைய மிதுன ராசி என்பர்களுக்கு பண வரவுகள் வரும். அது மட்டும் வந்தால் வாழ்க்கையில் நான் நிறைய விஷயங்களை சால்வ் பண்ணிவிடுவேன் சார். நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணேன், அந்த பணம் வர வேண்டியிருக்கு, வரும். ஒரு இடம் விற்க முடியாமல் இருக்கேன், ஒரு வீடு விற்க முடியாமல் இருக்கேன், அது வந்தாவே என் பிரச்சனை பாதி தீர்ந்துடும், அது தீர்ந்துடும் கண்டிப்பாக. அதனால் உங்களுக்கு அந்த இடம் விற்கும், வீடு விற்கும், அதன் மூலமாக பணம் வரும். அதுமாரி எனக்கு எங்கள் அப்பா உதவி பண்ணுறேன்னாரு, அவருக்கு ஒரு பணம் வர வேண்டியிருக்கு, வரல. எங்கள் அண்ணன் ஒரு உதவி பண்ணுறேன்னாரு, அவருக்கு பணம் வர வேண்டியிருக்கு, வரல. இந்த மாதிரி பலதரப்பட்ட வழியில் வரக்கூடிய பணம் அப்படியே தேங்கி போயிருக்கும். உங்கள் ஃப்ரெண்டே சொல்லியிருப்பார், நான் ஒரு வீடு விற்றா காசு வந்துச்சுன்னா உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பார். அதுவுமே நடக்காமல் இருந்திருக்கும். இது மாதிரி எல்லா இடத்துலையும் கேட்டு என்னடா போடா, இதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுவுமே நடக்காதுன்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் அனைத்து வழியிலும் பணம் வரும். உங்களுடைய நீண்ட கால எதிரின்னு சொல்லக்கூடிய அந்த கடனை தீர்ப்பீங்க. தொழிலில் ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடையக்கூடிய ஒரு நிலை, வாய்ப்புகள் நிறைய வரும். நிறைய புத்திசாலி, அதனால் ஈஸியாக ஒரு வாய்ப்பு கிடைச்சா என் வாழ்க்கை மாறிடும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த வருஷம் இந்த வருஷமாக இருக்க போகுது. அதனால் அதுக்காக எதிர்பார்த்துட்ருங்க, அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணுங்கள். ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு ஒரு விடிவு காலம் இருக்குது. அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கும் இதான் பிரச்சனை. நிரந்தரமான வேலை இல்லை. ஒரு 5 வருஷமாக ஏதாவது ஒரு கம்பெனியில் சேர்ந்தால் ஒரு 2 வருஷம் வேலை பார்க்குறேன் சார், 3 வருஷம், அதுக்கப்புறம் வேலை போயிடுது சார், இந்த நிலை மாறவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு, நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு, உங்களுடைய அறிவுக்கு தகுந்தாற் போல் ஒரு வேலை வாய்ப்பு, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சம்பளம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த 2026 ஆண்டில் உறுதியாக இருக்குது. மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக இந்த ஜனவரியிலேருந்து மார்ச்சுக்குள்ளேயே கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சிறப்பாக இருப்பீங்க. வேலையில் இருக்கவும் கஷ்டப்பட மாட்டீங்க, பயப்படாதீங்க.
என்னென்னா அந்த ஜென்ம குரு இருக்க வரைக்கும் 2 வாட்டி 3 வாட்டி முயற்சி பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதே போல் இந்த 2026ஆம் ஆண்டில் 10ஆம் இடத்துல சனி பகவானும் 2ஆம் இடத்துல குரு வர்றதுனால அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய மிதுன ராசி என்பது நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க. எக்ஸாம்ஸ்லாம் எழுதி கிளியர் பண்ண முடியல சார், கடைசி மார்க்கில் போயிடுது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, நான் எக்ஸாமே எழுத வேண்டாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க தயவு செய்து இன்னும் 1 வருஷம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். நீங்களாம் அரசாங்கத்துக்கு ஒரு முக்கியமான நபர். ஏன்னா அந்தளவுக்கு அறிவாளி, புத்திசாலி, பல வழிகள் யோசிக்கக்கூடிய தன்மை படைத்தவர்கள் இந்த மிதுனராசி என்பது. அதனால் அரசாங்க வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும், பேங்க்கில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதேமாதிரி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் ஜெயிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. அதேமாதிரி போட்டித் தேர்வுகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறையில் மென்மேலும் வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. ஒரு செஸ்ஸில் எனக்கு ஒரு வாய்ப்பு போயிடுச்சு சார், கேரமில் வாய்ப்பு போயிடுச்சு, கிரிக்கெட்டில் வாய்ப்பு போயிடுச்சு, டேபிள் டென்னிஸ் நல்லா விளையாடுவேன் என் பையன், அவனுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு, ஃபுட்பால் நல்லா ஆடுவான் இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய இடத்துல வாய்ப்புகளை மிஸ் பண்ணவங்களுக்கு இந்த வாய்ப்பு நிறைய வரும். அதேமாரி திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷமாக சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு. திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எதனாலன்னா வேலை இல்லாதனால, தொழிலில் வளர்ச்சி இல்லாதனால, அந்த கஷ்டத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் ஏதாவது பேசும்போது ஒரு சண்டை வரும், அதனால் பிரிஞ்சு வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நிலையில் இருக்கவங்க சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருமணமே ஆகலைன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு வரன், நல்ல படித்த, நல்ல சம்பளம் வாங்குகிற, நல்ல வசதியாக இருக்கக்கூடிய, நல்ல அழகாக இருக்கக்கூடிய, அறிவாக இருக்கக்கூடிய, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வரன் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஜூன் மாதத்துலேருந்து உறுதியாக இருக்குது. அது வரைக்கும் வரனை பாருங்கள், அதுக்கப்புறம் மேரேஜ் வச்சுக்கிறது நல்லது. அதே போல் காதல் சம்பந்தமான விஷயங்களை நிறைய தோல்விகளை சந்தித்தவர்கள் இந்த மிதுனராசி என்பர். அதில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காதலித்த வரனையே திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் உறுதியாக இருக்குது. சில நேரத்தில் நிறைய இடத்துல ஏமாந்துருப்பீங்க, அந்த ஏமாற்றம்லாம் மறந்துடுங்க. வேறு ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்துட்ருக்கு, அதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா போதுமானது. அதே போல் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு ராசியிலேருந்து 4ஆம் வீட்டை பார்ப்பார். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார் இந்த வருஷம். அதே போல் 6ஆம் இடத்தை பார்ப்பார் ஜூன் மாதத்துலேருந்து. அது மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய கடன் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த வருஷம் மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். ரொம்ப நாளாக காத்துட்ருக்கீங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதான்னு. இந்த வருஷத்தில் நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாற்றம் நீண்ட கால மாற்றமாக இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இதில் முக்கியமாக எனக்கு எல்லா பிரச்சனையும் சரியாக மாட்டேங்குது சார் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் என்னென்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி தசை நடக்குதா, புதன் தசை நடக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதனால் நிறைய பேர் கடன் வரும், பிரிவினைகள் வரும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து உங்கள் ஜாதகத்தை ஒரு செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகணைகள் இருக்குது, நல்ல யோக பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிறைய பேர் பாதிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த பாவகிரகங்களுடைய தசாபுத்தி. அதில் முதன்மை பெறக்கூடிய தசாபுத்தி பார்த்திங்கன்னா ராகு தசை நிறைய பேரை பாதிக்கும். அப்போ அதில் சில சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா லைஃப் நல்லாயிருக்கும். கேது தசை, முக்கியமாக சனி தசை, சுபகிரகங்கள்னு சொல்கிறோம், அதில் சுக்கிர தசை, புதன் தசை முதன்மையாக கடனை கொடுக்கக்கூடிய ஒரு திசையாக இருக்குது சில பேருக்கு. அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு சில விஷயங்களை செய்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். ஜாதகம் நோட்டில் இருக்க மாதிரி வேணும் அப்படின்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட PDFல கொடுக்குறோம். இதில் பலன்கள் இருக்காது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளை ஒரு கர்மாவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோழி பிரசனம் எப்படி பார்க்குறது, நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் தெரிஞ்சுக்கணும்னா ஜாமக்கோல் பிரசனம் எப்படி பார்க்குறது, தெய்வங்களை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய தேவ பிரசனம் எப்படி பார்க்குறதுன்னு பல விதமான வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.